தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் அதிமுக தலைவர் எடப்பாடி பிஜேபியை எதிர்த்து வெளியேறி ஏறக்குறைய பிஜேபி இல்லாத கூட்டணியை சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ படித்த தலித் வாக்கு வங்கிக்காக பிஜேபியை உடைத்து கொண்டு வெளியேறியவர் இப்பொழுது பிஜேபியிடம் சரண்டர் ஆகிவிட்டார். இந்த செய்தி தமிழக அரசியலில் பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. திமுக பலவீனமாக இருந்த திமுகவிற்கு வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறித்துவ அந்த படித்த தலித்து வாக்கு வங்கி எடப்பாடி உடைத்து விடுவார், விஜயை சேர்த்து விடுவார், விஜயை விலைக்கு வாங்கி விடுவார், விஜயகாந்தை ஜெயலலிதா 2011 வாங்கியதைப் போல எப்பாடுபட்டாவது வாங்கி விடுவார். ஏனென்றால் சசிகலாவை விலைக்கு வாங்கியவர், மோடியை அமித்ஷாவை விலைக்கு வாங்கியவர், சதாசிவம் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியை விலைக்கு வாங்கிய எடப்பாடி ஒரு மிகப்பெரிய பர்ச்சேசர். ஜெயலலிதா விஜயகாந்தை பர்ச்சேஸ் செய்ததை பார்த்து கொண்டிருந்த எடப்பாடி அதே ஃபார்முலாவில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் முதல் முறை 1 கோடி, இரண்டாவது 3 கிலோ தங்கம் கீர்த்திலால் காளிதாஸ் வழியாக, மீண்டும் திரிவேணி எர்த் மூவர்ஸ் வழியாக மீண்டும் 1 கோடி, இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 3 கோடி, இப்படி 150 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 500 கோடியை கொடுத்து இந்த ஆட்சியை பர்ச்சேஸ் செய்த எடப்பாடியால் பிஜேபியிடமிருந்து தப்பிக்கவே முடியாமல் பிஜேபி வைத்த அந்த கண்ணி வலையில் மாட்டிக்கொண்டு தப்பவே முடியவில்லை. காரணம், நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்கு பல முறை முயற்சி செய்தார் அண்ணாமலை, மோடி 2 பேருமே. அண்ணாமலையுடைய தொலைபேசியை எடுக்கவே இல்லை. அண்ணாமலையோடு கூட்டணியை அமித்ஷாவோடு கூட்டணிக்கே வர முடியாது, எனக்கு 26 சட்டமன்றம் என்பது எனக்கு தேவை, ஆகையால் உங்களோடு வர முடியாது என்று வெளியேறிவிட்டார். வெளியேறியவர் தாக்கு பிடிப்பாரா? அவருடைய நோக்கம் 26 முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி. அதுவரை தாக்கு பிடிப்பாரா என்றால் பிஜேபியினுடைய கட்டளை மையமான ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து தொடர்ந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டே வருகிறது. அது அகில இந்திய அரசியலில் 99 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும், ஆனால் அது 40 தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிறது. காங்கிரஸ் அழிக்கப்பட்டு உரு தெரியாமல் ஆக்கப்பட்டு 1967 அண்ணாவாலே ஆக்கப்பட்டது. அண்ணாவால் அழித்து ஒழித்து காணாமல் போன காங்கிரஸை கூட்டு சேர்ந்து ஒழிப்பதற்காக, காங்கிரஸை வராமல் செய்வதற்காக அண்ணாதுரை ஆர்எஸ்எஸோடு ராஜாஜியினுடைய ஜனசங்கத்தோடு கூட்டணி சேர்ந்தார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இப்பொழுது அதே பிஜேபி ஆர்எஸ்எஸ் இரண்டுமே தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்தியாவுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. தொகுதி மறையறை என்கின்ற ஒரு அரசியலில் பிஜேபிக்கு எதிராக திமுக தென் மாநில முதல்வர்களை எல்லாம் ஒன்று ஊட்டக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் முதலமைச்சர்கள் எல்லாம், ரேவந்த் ரெட்டி எல்லாம் ஸ்டாலினுடைய அழைப்புக்கு அடுத்த தொலைபேசி இணைப்புக்கு முன்பு சென்னை வந்து விடுகிறார் என்றால் இந்தியா கூட்டணியை ஆளுமை செலுத்தக்கூடிய கூட்டணி திமுக 40 அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். இது பிஜேபிக்கு பெரும் உறுத்தலாக இருக்கிறது. மாதம் வருடம் கூடுகிற ஆர்எஸ்எஸ்னுடைய அதாவது நிர்வாக குழு, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஏன் தமிழ்நாட்டை அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, அமித்ஷா உள்துறை வைத்துக்கொண்டு, மோடி பிரதமராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் ஏன் கால் பதிக்க முடியவில்லை?
அழிந்து போன காங்கிரஸு சுளையாக 10 சீட் வருகிறது. காங்கிரஸுக்கு அமைப்பே கிடையாது, தமிழ்நாட்டில் ஆட்களே கிடையாது. கவுன்சிலர் தேர்தல் நின்றால் கூட வெற்றி பெற முடியாது. அந்த காங்கிரஸ் 10 சீட் வெற்றி பெறுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி 40 சீட் ஜெயிக்கிறது. பிஜேபிக்கு அழுத்தம் மீது அழுத்தம். இப்படி இந்த அகில இந்திய அளவில் பிஜேபி பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிற மாநிலம் தமிழ்நாடு தான். அதன் பிறகு தான் மோடியினுடைய கோபம், அமித்ஷாவினுடைய கோபம் எடப்பாடி மீது திரும்புகிறது. எடப்பாடியை லட்சுமண ரேகை கோடு உங்களுக்கு மார்ச் 30 முடிந்து விடுகிறது. மார்ச் 30க்கு பிறகு எங்கள் நடவடிக்கை உங்கள் மீது பாயும். எங்களுக்கு நீங்கள் உடன்பட்டு விட்டால் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் நீங்கள் தான் தலைவர், இதை ஏற்றுக்கொண்டால் உங்கள் பக்கம் கருணை பார்வை, இல்லையே கடூர பார்வை. உங்களுடைய எல்லையெல்லாம் முடிந்து போய்விட்டது. அமித்ஷா மிரட்டலுக்கு வேண்டாத வெறுப்பாக எடப்பாடி ஓட்டுநருக்கு கூட தெரியாமல் விமான நிலையம் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியதைப் போல கார் மாறி காரை மாற்றி அமித்ஷாவை சந்திக்கிறார். அமித்ஷா சொல்லுகிறார், உங்கள் மகன் மிதுனுடைய சம்பந்தி ராமலிங்கத்துடைய சம்பந்தி பெரியசாமி அத்தனை பேரும் பல ஆயிரம் கோடிகளை வைத்திருக்கிறார்கள். சில 100 கோடி வரி ஏய்ப்பு, ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு. ஆதலால் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய திருமலா ஸ்டீல்ஸ் உங்களுக்கு சொந்தமானது. உங்களுடைய சம்பந்தி உங்களுடைய மகனுடைய சம்பந்தி ராமலிங்கத்தினுடைய சம்பந்தி பெரியசாமிக்கு சொந்தமானது அந்த திருமலா ஸ்டீல்ஸ். விசாகப்பட்டினத்தில் இயங்குகிறது. அது 700 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரிப்பாக்கி. அந்த திருமலா ஸ்டீல்ஸ் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு உட்பட 4 மாநிலத்தினுடைய ஸ்டீல் மார்க்கெட்டை நிர்ணயம் செய்கிறது. ஆகையால் இவ்வளவு பெரும் முதலீடு, உங்கள் மகனும் பங்குதாரர். இதையெல்லாம் கோப்புகளாக வைத்திருக்கிறோம். இந்த கோப்புகளின்படி வரி ஏய்ப்புக்கு சிறையில் குறைந்தது உயர் நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, இதற்கு 5 ஆண்டு காலம் திகார் செயலில் உங்கள் மகன் அடைவிட்டு கிடக்க வேண்டும். உங்கள் மகனுடைய சம்பந்தி கர்நாடகாவுடைய நம்பர் 1 கிளாஸ் ஒப்பந்தக்காரர் ராமலிங்கம். இந்த ராமலிங்கம் திகார் ஜெயில 5 வருடம் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய சம்பந்தியினுடைய சம்பந்தி தான் திருமலா ஸ்டீல்ஸ். இது விசாகப்பட்டினத்தில் இரும்பு தாதுக்களை ஏற்றிக்கொண்டு பல கப்பல்கள் நங்கூரமிட்டு நிற்கிறது. இந்த கோப்புகள் எல்லாம் நான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். நீங்கள் முதலமைச்சர் ஆக்குவதை நான் உறுதி செய்கிறேன். அந்த கூட்டணியை நான் முடிவு செய்கிறேன். எப்படி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் இனிமேல் சசிகலா பற்றி பேச வேண்டாம், ஓபிஎஸ் பற்றி பேச வேண்டாம், டிடிவி பற்றி பேச வேண்டாம், அண்ணாமலை பற்றி பேச வேண்டாம். 1 to 1 நீங்களும் நானுமே பேசிக்கொள்வோம். பாஜக அதிமுக கூட்டணி முதலமைச்சர் நாற்காலி தான் உங்களுக்கு ஆசை. அதற்காகத்தான் சிறுபான்மை வாக்குக்காக எங்களை விட்டு வெளியேறினீர்கள். சிறுபான்மை வாக்குகளை விட உங்களை முதலமைச்சர் ஆக்குவது என்பது எனக்கு தெரியும். மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது நாங்கள் ஒரு ஃபார்முலாவை வைத்திருந்தோம். அதை ஜெயராம் ரமேஷ் சொன்னார். காங்கிரஸை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் 75 மாவட்ட ஆட்சியாளர்களோட மிரட்டப்படுகிறார்கள் என்பதா அந்த சூத்திரம். அதே போல நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். ரீகவுண்டிங் மினிஸ்டர் சிதம்பரம் தோற்று போய் வெளியேறிவிட்டார். சிவகங்கையில் கண்ணப்பன் வெற்றி பெறும் வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறார். ஆனால் டெல்லியிலிருந்து வந்த பிரதமர் அலுவலகத்தில் இருந்த அந்த தொலைபேசி உள்ளாட்சித்துறை அமைச்சராக மு.க. ஸ்டாலின் இருந்த பொழுது அவருடைய உதவியாளராக இருந்தவர் தான் சிவகங்கை மாவட்ட தேர்தல் ஆணையாளர் ப்ளஸ் கலெக்டர். ரீகவுண்டிங் மினிஸ்டர் தோற்கடிக்கப்பட்டவரை வெற்றி பெற வைத்து இந்தியாவுடைய நிதியமைச்சர் ஆக்குற அதிசயமெல்லாம் இந்தியாவில் நடக்கும். நரசிம்மராவ் அரசியல வேண்டாம் என்று நீங்கள் ஓங்கோலில் செடிக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்தார், ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். ராஜீவ்காந்தி மரணம்
அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமன் RSS கட்டளையிட்டு காங்கிரஸ் கட்சியில் யார் பிரதமர் ஆவது என்பதை RSS முடிவு செய்து வெங்கட்ராமனுக்கு உத்தரவு நாக்பூரிலிருந்து சென்று நாக்பூரிலிருந்து வீட்டில் தூங்கி கொண்டிருந்த எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருந்த நரசிம்மராவை 5 வருட காலம் எங்களால் பிரதமராக்க முடிந்தது. இதெல்லாம் கடந்த கால அனுபவம். அவர் அதற்கு பிறகுதான் ஆந்திரா ஓங்கோலில் நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்தல் நின்றார். தேர்தல் நின்று 6வது சுற்று வாக்கு எண்ணிக்கிற பொழுது பதிவான வாக்கை விட அந்த தொகுதியிலே இருந்த வாக்கை விட அதிகமான சுற்று வந்து விட்டது. இதெல்லாம் இந்திய ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய கூத்துக்கள். அதெல்லாம் நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம். அமித்ஷா நினைத்தால், மோடி நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கும். ஆகையால் உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை. 1 மணி நேரம் சாதகமாக, 1 மணி நேரம் பாதகமாக பேசிய பிறகு மகனை காப்பாற்ற வேண்டும், மகனுடைய சம்பந்தியை காப்பாற்ற வேண்டும், சம்பந்தியை காப்பாற்ற வேண்டும், கட்சியை காப்பாற்ற வேண்டும். வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் 3 பேரும் பாஜகவுடைய சட்டப்பைக்கே போய்விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு 3 கோப்பு. 2.5 லட்சம் டன் நிலக்கரி என்ன ஆனதென்றே தெரியவில்லை. தங்கமணி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் எனக்கு நெருக்கடி அதிகமாகிறது, நான் திகார் சிறைக்கு போக வேண்டும். 2.5 லட்சம் டன் நிலக்கரி இந்தோனேஷியாவில் இருந்து கப்பலில் வங்காள விரிகுடா வழியாக சென்னை வந்து சேரவில்லை. அந்த கோப்பு பியூஷ் கோயலிடம் இருக்கிறது. ஆகையால் என்னை காப்பாற்றுங்கள் என்று எடப்பாடியிடம் 6 மாத காலமாக பேச்சுவார்த்தை துண்டித்து விட்டார் தங்கமணி. வேலுமணி, நான் ஜக்கி மூலம் நான் பிஜேபியோடு நெருக்கமாகிவிட்டேன், என்னை துணை முதலமைச்சராக, நீங்கள் சிறைக்கு போனால் நான் முதலமைச்சராக ஆக்குவதற்கு ஏக்நாத் சிண்டேவாக நான் தயாராக இருக்கிறேன். இது வேலுமணியுடைய கோரிக்கையாக. உள்கட்சிக்குள்ளே பல துரோகிகள், வெளியிலே சசிகலா, OPS, டிடிவி துரோகிகள், மகனை சிறைக்கு அனுப்புகிறேன் என்று அமித்ஷா மிரட்டுகிறார். இப்படி பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் எடப்பாடியால் பிஜேபியோடு நான் இணைந்து கொள்கிறேன் என்று அவர் இயற்கையாகவே மனதில்லாமல் ஒத்துக்கொண்டு விட்டார். அப்பொழுது விஜய் இந்த கூட்டணிக்கு வருவதற்கு நான் உறுதி, அமித்ஷா கொடுத்து அனுப்பிய வாக்குறுதி. இந்த கூட்டணி பாஜக, விஜய், அதிமுக, பாமக, தேமுதிக கொண்ட பிரமாண்ட கூட்டணி கண்டிப்பாக உருவாகும். இந்த கூட்டணியில் வேலூர் இப்ராஹிமுடைய முஸ்லீம் லீக் கொடியும் பறக்கும். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் பாஜகவில். அவருக்கு அவருடைய கோரிக்கையும் பரிசீலிக்கப்படும். அப்படி பரிசீலிக்கிற பொழுது பல முஸ்லீம் தொப்பிகளும் இந்த கூட்டணியில் கலந்து கொள்ளும். ஆக விஜய் கூடிய விரைவில் 6 மாத கால தவணை, இந்த 6 மாத தவணைக்குள்ள விஜயினுடைய மனைவி சங்கீதா, ஈழத்தமிழ் சகோதரி, அவளுடைய லண்டன் சொத்துக்கள் 3000 கோடி ரூபாய் அவருடைய தந்தையார் பெயரில் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த 3000 கோடி அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் நீங்கள் சங்கீதா மீதும் விஜய் மீதும் சங்கீதாவுடைய தந்தையார் மீதும் அமலாக்கத்துறை பாயும். விஜய் சப்த நாடியும் ஒடுங்கி அமித்ஷா முன்பு கூட்டணிக்காக கையெழுத்திடுகிற காட்சி 6 மாத காலம். எடப்பாடிக்கு கொடுத்தது 1 வருட காலம். 1 வருட காலம் நீ எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள், பிஜேபி கூட்டணியை முறித்துக்கொள், பிஜேபிக்கு எதிராக அரசியல் செய். அதே போலதான் எடப்பாடியை விட்டுவிட்ட மாடு கயிறு, நீளமான கயிறிலே மாடு மேய்ந்து கொண்டிருக்கும். எல்லையை தாண்டி போகிற பொழுது அந்த கயிறு மாட்டின் கழுத்தை சுருக்கும். ஆனால் கழுத்தில் கயிறு இருப்பதை மாடு அறியாது, நீண்ட தூரம் மேய்ந்து கொண்டு இருக்கும். அதே போலதான் இப்போ எடப்பாடிக்கு வைக்கப்பட்ட சுருக்கு கூடிய விரைவில் அதே சட்டப்பிரிவுகளில் அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் எப்படி இந்த 4000 3000 கோடி சங்கீதாவினுடைய சொத்துக்களாக லண்டனில் எப்படி மாறியது, சங்கீதாவினுடைய தந்தை வழியாக எப்படி மாறியது, அகதியாக லண்டனுக்கு போனவர் எப்படி 5000 கோடி ரூபாய், இந்த இன்னொரு
விஜய் மல்லையா மீது சுருக்கப்பட்ட அந்த சுருக்கு கயிறு சங்கீதாவினுடைய தந்தை மீதும் சுருக்கப்படும், சங்கீதா மீதும் சுருக்கப்படும். ஆக சங்கீதாவினுடைய தந்தையும் பாஜகவினுடைய சுருக்கு கயிறுக்கு முன்பு தப்ப முடியாது. ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே பிஜேபியினுடைய ரகசிய ஏஜெண்டாக அங்கே நுழைக்கப்பட்டிருக்கிறார். 5 லட்சம் கோடி பல மாநிலங்களில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஏமாற்றியதற்கு மாமன் மீது வழக்கு. அந்த மாமன் இப்பொழுது எங்கு இருக்கிறார் என்றால் அப்போலோ ஆஸ்பத்திரி கல்கத்தாவில் அவர் சுகமாக வர வேண்டும். நம்முடைய நோக்கம் அதுவல்ல. ஆனால் இப்படி பிஜேபியை பகைத்து கொண்டு இந்தியாவில் எந்த தொழிலதிபரும் தொழில் செய்துவிட முடியாது. ஆக மொத்தம் விஜய், அதிமுக, பிஜேபி, விஜயகாந்த், பாமக இந்த கூட்டணி 100% உறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்த கூட்டணியில் ஒரு முஸ்லீம் கொடியும் இருக்கும். அதுதான் வேலூர் இப்ராஹிம் கொடி. இப்படியான ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்கப்படுகிற பொழுது திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் வாக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு போகிற பொழுது எடப்பாடி தான் முதலமைச்சர். எடப்பாடி தவிர்க்க முடியாத முதலமைச்சர். அத்தனை பிஜேபியினுடைய அத்தனை விட்டமின்களும் பணம் ஆறாக ஓடும். திமுகவுடைய அதிகாரத்தை டெல்லி அதிகாரம் முறியடித்து விடும். அத்தனை மாவட்ட ஆட்சியாளர்கள், தேர்தல் ஆணையர்கள் அத்தனை பேரும் திமுகவிலிருந்து ஜகா வாங்கி விடுவார்கள். அவர்களுக்கு தேவை பிஜேபி ஆதரவு இருந்தால்தான் அந்த ஐஏஎஸ் நீடிக்க முடியும். ஆக இந்த கூத்துக்களெல்லாம் விரைவில் வரும். பொதுக்குழு நடத்தி முடித்திருக்கிற விஜய் நேரடியாக பாஜகவினுடைய மறைமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறார். இனிமேல் தேர்தல் வருகிற பொழுது நேரடியான கட்டுப்பாட்டுக்கு வருவார். இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.